ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று வெளியாகியிருக்கும் ஸ்ரீ ராம் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் டைரக்ஷனில் சீதா பயணம் படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம். அர்ஜுன் சிறந்த ஆக்ஷன் செய்யும் நடிகர் மட்டுமல்ல, ஜெய்ஹிந்த், வேதம், சேவகன், ஏழுமலை போன்ற வெற்றி படங்களை இயக்கி மக்கள் மனதில் பதிந்தவர். அவர் டைரக்ஷனில் படம் வந்து கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. இப்போது தனது மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனை மெயின் கேரக்டராக வைத்து சீதா பயணம் படத்தை இயக்கி February 14 காதலர் தினத்தில் படம் வெளியாகியிருக்கிறது. அடிதடி ஆக்ஷன் படம் அல்ல இது. ஆனாலும் கௌரவ வேடத்தில் வரும் அர்ஜுனும் அவர் மைத்துனர் துருவும் அட்டகாசமான ஃபைட் செய்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, கன்னடத்தில் ஒரே சமயத்தில் வெளியாகும் சீதா பயணம் படம் ஒரு எமோஷனல் டிராமா. மிகப்பெரிய பணக்காரரான சத்யராஜ் மனைவியை இழந்து மகள் ஐஸ்வர்யாவுடன் வாழ்ந்து வருகிறார். செல்ல மகள் அவர். கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திராவின் மருமகன் நிரஞ்சன் சுதீந்திரா ஐஸ்வர்யாவுக்கு இணையாக தமிழுக்கு அறிமுகமாகியிருக்கிறார். மேக்சிமம் டிராவலிங்கில் போகும் இந்த படத்தின் கதையை கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்டக்கூடிய ஜி பாலமுருகனின் ஒளிப்பதிவு ரொம்பவும் அழகு. கன்னட இசை உலகின் மெலடி கிங் என்று அழைக்கப்படும் அனூப் ரூபன்ஸ் இசையமைத்துள்ளார். முக்கியமாக ரீரிகார்டிங் அற்புதமாக உள்ளது. ஐஸ்வர்யா அர்ஜுன், நிரஞ்சன் சுதீந்திரா தவிர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு கௌரவ வேடத்திலும், துருவா சார்ஜா ஒரு கௌரவ வேடத்திலும் ஆக்ஷனில் தூள் பறத்தும் கேரக்டரில் நடித்திருக்கிறார்கள். தவிர சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், கோவை சரளா, சுமித்ரா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இதை ஒரு காதல் கதையாக மட்டும் சொல்ல முடியாது. பயணம் மற்றும் உறவுகள் பற்றியும் படம் சொல்கிறது. அர்ஜுனுக்கு இந்த மாதிரி படங்களும் இயக்க தெரியும் என்று படம் பார்த்த பலருக்கு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. கேட்டரிங் எக்ஸ்பர்ட் ஒருவரின் ஒர்க் ஷாப்பிற்கு மதுரை பயணமாக போகிறார் ஐஸ்வர்யா. அப்பா சத்யராஜ் சொல்லியும் கேட்காமல் தனி ஆளாக காரில் பயணம் போகிறார். அப்படி போகையில் வழியில் இளைஞன் நிரஞ்சன் லிஃப்ட் கேட்டு ஐஸ்வர்யா சொல்லும் கண்டிஷன்களுக்கு ஒப்புக்கொண்டு டிராவலிங் செய்கிறார். வழியில் டீ கடை ஒன்றிலும் ரோடில் பழம் விற்பவரையும் பள்ளிக்கூட குழந்தைகளையும் ஒவ்வொருவருடன் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. ஒர்க் ஷாப் இடத்திற்கு போகிறார் ஐஸ்வர்யா. அங்கு ஒரு விபத்திலிருந்து தப்பிக்கிறார். வழியில் சந்தித்த சிலரால் 20 நிமிடங்கள் தாமதம் ஆனதால் தான் விபத்திலிருந்து தான் தப்பிக்க முடிந்தது. ஆகவே வழியில் சந்தித்தவர்களை பார்த்து நன்றி சொல்ல நிரஞ்சனும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் திரும்பி செல்கிறார்கள். தெலுங்கில் ரிச்சான சில படங்களை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லா ஃப்ரேமும் ரிச்சாக படைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் முந்தைய தலைமுறையினருக்கு ரொம்பவும் பிடித்தமான கதைதான் இது. இன்றைய இளசுகளுக்கு கொஞ்சம் அந்நியமாகப்படலாம். நன்றி சொல்ல போகும் வழியில் நடக்கும் சம்பவங்கள் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது. டீ கடை கோவை சரளாவின் மகன் மருமகளை பிரிவிலிருந்து மீண்டும் இணைக்க ஐஸ்வர்யாவும் நிரஞ்சனும் போடும் டிராமா வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சராசரியாக பாஸ் மார்க் வாங்கக்கூடிய படமாகவே சீதா பயணம் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.